ஐமன் மீடியா ஸ்டடீஸ் 2024-25. சார் ஆடியோ மியூட்ல இருக்கு சார். ஐமன் மீடியா ஸ்டடீஸ் 2024-2025 பயிலும் நம்முடைய ஊடக நண்பர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கோடை காலத்தில் ஏப்ரல் மாதத்தோடு உங்களுடைய பயிற்சி வகுப்பு நிறைவடைகிறது. நிறைய தியரிஸ் சார் இந்த 1 இயரில் ஒரு ஃபுல் ஜேர்னலிஸ்ட்டாக உங்களை மாற்றுவதற்கான நிறைய பயிற்சிகளை அஸ்கர் சார் ஏராளமாக வழங்கியிருக்கிறார்கள். அதை நீங்கள் செயல்முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஆவல் தான் எங்களுக்கு இப்போது மேலிடுகிறது. அப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை எல்லாம், கண்டென்ட்டை எல்லாம் நீங்கள் எந்தெந்த மாதிரி பாதுகாத்து கொள்ளலாம், எப்படி வடிவமைக்கலாம், எப்படி வெளியிடலாம், எப்படி ஊடகங்கள் வாயிலாக பெரிய ஊடகங்கள்லேருந்து ஆரம்பித்து சோஷியல் மீடியா வரைக்கும் எல்லா ஊடகங்களையும் பயன்படுத்துவது ஒரு பெரிய கலை. இன்றைக்கி இருக்கிற பெரிய ஒரு சவால் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் இணைய தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க முடியும். சரியா? அதனால் உங்களுக்கு அது டெக்னிக்கலாக நாங்கள் நிறைய பயிற்சிகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நான் ஸ்டாப்பாக நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் ஒரு வகுப்பு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நம்ம கூடவே எப்போவுமே இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பெரிய கார்ப்பரேட் கம்பெனி நம்ம கூடவே இருக்கிறது. அதில் ஒன்று கூகுள், இன்னொன்று மெட்டா. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கம்பெனிஸ் உங்கள் கூடவே, உங்கள் பின்னாடியே நின்று உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. அது கூடவே அது நிறைய விதமான சர்வீசஸ் நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எல்லாமே நமக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு எல்லாமே தெரியாது. இன்னொரு பாயிண்ட்டு, தெரிந்தால் கூட அதை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்துகிறவங்க அதுலேயும் குறைவு. இப்படியெல்லாம் ஒன்று இருக்கான்னு தெரியாதவங்க தான் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் நான் சார் எனக்கு இந்த மாலை பொழுதில் தான் சொன்னாங்க, உடனடியாக அந்த 1 ஹவருக்கு உங்களை கரெக்டான விஷயங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கூகுள் டூல்ஸ் எடுக்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொன்னேன். ஓகே, நிறைய நண்பர்கள் மற்ற குழுக்கள்லேருந்து வருகை தருவீர்கள் அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்க்குற நண்பர்கள், நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் மிக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகே, வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். ஐமன் மீடியா ஸ்டடீஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வித் கூகுள் பயிற்சி வகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக்கொள்வது காரைக்கால் கே பிரபாகரன் மற்றும் ஆலூர் எம் முகமது அஸ்கர். இப்போ இந்த கண்டென்ட் க்ரியேஷனில் இந்த கூகுள் பிளாட்ஃபார்மை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது, நீங்கள் எந்த கண்டென்ட்டாக இருக்கலாம். இப்போ மொபைல் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ஜேர்னலிசம் ரிலேட்டட் கண்டென்ட்டு தான். அந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் கூகுள்குள்ளார எப்படியெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், எப்படியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி கூகுளுங்கிறது. அந்த கடலில் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடாக சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்லைடு வந்துருச்சா? கூகுள் டூல்ஸ் அண்ட் யூசர்ஸ். பாருங்கள், இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸில் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும், என்னென்னலாம் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ்னால் என்ன? ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அனலைஸ்க்கே டூல் வச்சுருக்குறாங்க. கூகுள் அனலிட்டிக்ஸ் கீழே வருது பாருங்கள். கூகுள் நோட்புக் எல்லாம் இது குறிப்பெடுத்து வைத்து கொள்வதற்காகவும், உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய டாக்குமெண்ட்ஸை போட்டு அதிலிருந்து நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்வதற்காகவும், அந்த டாக்குமெண்ட்டை ஆடியோ செய்வதற்காகவும் போன்ற பல வசதிகளை உள்ளடக்கியது கூகுள் நோட்புக் எல்லாம். அடுத்தது கூகுள் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இது கிட்டத்தட்ட மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சுதுன்னா அதே போல் நீங்கள் கூகுள் டாக்குமெண்ட்ஸை ஒர்க் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படிங்கிறது ஆஃப்லைனில் தான் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துவோம். இணைப்பு இல்லாத கணினிகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு பழமையான மென்பொருள் மைக்ரோசாஃப்ட் ஆரம்பித்த காலத்துலேருந்து மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்குது.
அந்த வேர்டை தான் அப்படியே கூகுள் வந்து என்ன பண்ணாங்க, ஆன்லைன் வரும்போது அதே பாணியை பின்பற்றி இவங்க வேறு ஒரு நேம் வச்சுக்கிட்டாங்க, கூகுள் டாக்குமெண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டாங்க. அதுவும் கூகுளில் நமக்கு கொடுக்குறாங்க. அதே போல் மைக்ரோசாஃப்டில் எக்ஸல்னு ஒன்று இருந்துச்சு. அந்த எக்ஸலை தான் என்ன பண்ணிட்டாங்க, கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னு பேர் மாற்றி அதில் உள்ள அதே ஆப்ஷன் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட கூகுள் ஷீட்ஸ்லேயும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கூகுள் ஃப்ளைட்ஸ்னு ஒன்று இருக்குது, கூகுள் கீப் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறது, நம்மளுடைய பிளானிங் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறது, ரிமைண்டர் வச்சுக்கிறது எல்லாமே கூகுள் கீப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். கூகுள் காலண்டரில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ண முடியும், ஷெட்யூல் பண்ணிக்கலாம், ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூகுள் டிரைவ், இது இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்குறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான கூகுள் டூல் வந்து கூகுள் டிரைவ் தான். இந்த கூகுள் டிரைவில் வந்து நீங்கள் எந்த ஃபார்மேட் ஃபைலாக இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். 15 GB ஸ்டோரேஜில் உங்களுக்கு கூகுள் டிரைவ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கூகுள் ஷீட்ஸ், கூகுள் சைட்ஸில் நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கூகுள் அதே மாதிரி நிறைய இருக்குது, கூகுள் ஜாம்போர்ட் இருக்குது, கூகுள் மீட் இருக்குது, கூகுள் கிளாஸ் ரூம் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், கூகுள் டூல்குள்ளே தான் உட்காந்துருக்குறோம். புரியுதா உங்களுக்கு? கூகுள் மீட்டில் தான் நம்ம வந்துட்டு இந்த கிளாஸே கண்டக்ட் பண்ணுறோம். அப்புறம் அஸ்கர் சார் வந்து ஒரு கிளாஸ், நம்ம ஐமன் கிளாஸ்க்காக கூகுள் கிளாஸ் ரூம் பயன்படுத்துகிறாங்க. கூகுள் ட்ரெண்ட்ஸ், கூகுள் மேப்ஸ், கூகுள் ஸ்டுடியோ, கூகுள் அனலிட்டிக்ஸ், கூகுள் பாட்காஸ்ட் மேனேஜர், இவ்வளோ டூல்ஸ் இருக்குங்க. இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னமும் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதனுடைய பயன்பாடுகள் என்ன, ரொம்ப விரிவாக இதனுடைய பயன்பாடுகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 7:11 எனக்கு இன்னும் இருக்கிறது 50 நிமிடம் தான். 50 நிமிடத்தில் உங்களுக்கு பயனுள்ள சில டூல்ஸை வந்து நான் வந்து எடுத்து டெமோ பண்ணி காட்டப் போகிறேன். 16 பேர் இருக்கீங்க, சரியா? இதில் எல்லாருமே டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? கூகுள் டூல்ஸு என்னென்ன டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நிறைய டூல்ஸ் பார்த்தோம், உங்களுக்கும் நிறைய தெரியும், கூகுளில் நீங்கள் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு யாராவது நம்ம நண்பர்கள் சொல்லுங்களேன். கீழே இருக்குப்பா டிவி கிட்ட இருக்கு, டிவி கிட்ட சார்ஜர் இருக்கு. சார் நோட்ஸ் யூஸ் பண்றேன், டிரைவ் யூஸ் பண்றேன் சார். என்னப்பா யூஸ் பண்ணுறீங்க, என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்பாஸ்? சார் நான் வந்து இந்த கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்புறம் வந்துட்டு கூகுள் நோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நோட்ஸ்னா கூகுள் டாக்குமெண்ட். அப்புறம் அவ்வப்போது அதெல்லாம் இல்லை சார், நோட் புக் சார். நோட் புக், ஓகேங்க. நோட் புக் அது இந்த இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்புறம் மேப்ஸ் வந்து யூஸ்வலாக எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி மேப்ஸ் யூஸ் பண்றோம், வேற ஒன்றும் யூஸ் பண்றது இல்லை சார். ஓகே. அப்புறம் கூகுளில் ஃபோட்டோஸ் யூஸ் பண்றேன். கூகுள் ஃபோட்டோஸ் வந்து பெரும்பாலும் மொபைல் டிவைஸ் வாங்கும் போதே அதில் போட்டுடுறாங்க. சொல்லுங்க பேனா சார். நான் வந்து கூகுள்ஸ்ல வந்து நிறைய போட்டோஸ்லாம் எடுக்கிறேன் சார், டவுன்லோட் பண்ணி. தென் நெக்ஸ்ட் என்னன்னா மியூசிக் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிஜிஎம்மோ MP3 டவுன்லோட் பண்ணுவேன். தென் நெக்ஸ்ட் என்னன்னா டிரான்சாக்ஷன் கூகுள் தமிழ் டு இங்கிலீஷ் அது ட்ரை பண்ணுவேன். நிறைய கூகுள் நிறைய எதுக்குனாலும் யூஸ் பண்றேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல வேர்டு, எக்ஸல் யூஸ் பண்ணுவேன். ஓகே. நீங்கள் கூகுள் டூல்ஸில் வந்து நான் கொடுத்த டூல்ஸ் வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. கூகுள் சர்ச்சு, கூகுள் யூடியூப்லாம் நான் சொல்லலை, அது என்டர்டெயின்மெண்ட் மீடியாவாக அவங்க பண்ணுறாங்க. டூல்ஸ் அப்படிங்கிறது கருவிகள், ஓகேவா? அந்த கருவிகளில் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும், நம்மளே வந்து உள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம பார்க்குறது எடுக்கிறது அதெல்லாம் தனி சப்ஜெக்ட். சாட் ஜிபிடி வந்து கூகுள் கிடையாது, கூகுள் ஆட்ஸ். சரி, சாட் ஜிபிடி வந்து கூகுள் கிடையாது, அது வந்து வேற ஒரு பெரிய ஒரு பிராண்டு, ஓகேவா? அவங்க அந்த கம்பெனி பேர் வந்து ஓப்பன் ஏஐடைய ப்ராஜெக்ட் தான் சாட் ஜிபிடி. அதே மாதிரி ஓப்பன் ஏஐயில் நிறைய டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து வச்சுருக்குறாங்க. அதில் சேட்டிங்காக கொடுத்தது சாட் ஜிபிடி. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாக மெட்டாவோடு கூகுளோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு அவங்க பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துட்டுருக்குறாங்க. நேரடி போட்டியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து கூகுளுக்கு நேரடி போட்டியாளராக மாறிட்டுருக்குறாங்க.
அதேமாதிரி டீப்சீக் கம்பெனி சைனா வந்து நேரடி போட்டியாளர். மைக்ரோசாஃப்ட் வந்து பார்ட்னராக போயிட்டாங்க. அவங்களுடைய அவங்க ஃபண்டு கொடுத்து அந்த கம்பெனியோடைய மிங்கிள் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் நீங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்தெந்த டூலை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு ஒரு தெளிவு வந்துடும் உங்களுக்கு. இப்போ நிறைய டூல்ஸ் வந்து நமக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதில் எந்த டூலை எதுக்கு பயன்படுத்தணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதேமாதிரி எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியணும். இதை பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபுல்லாக நம்ம வந்துட்டு தியரியாக நிறைய விஷயங்கள், கோடிங்கு, டெக்னாலஜி, அது இது ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது, எந்த நாலேஜுமே தேவையில்லை. எப்படின்னு பயன்படுத்த தெரிஞ்சிங்கன்னா போதும். அதுதான் நம்ம உதாரணம் சொல்லணுன்னா, சாப்பிட தெரிஞ்சால் போதும், சமைக்க தெரிய வேண்டாம். எவ்வளோ ஈஸியான வேலை. சாப்பிட்றதே கஷ்டம்னு சொல்கிறவங்க இங்கே யாராவது இருக்கீங்களா? சாப்பிட்றதே கஷ்டம்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. சமைக்கிறது தான் கஷ்டம். சமையல் வந்து எங்கேயோ யாரோ பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கே பண்ணுறாங்க? வேர்ல்டு ஃபுல்லாக கண்ட்ரீஸில் இன்ஜினியர்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. டெக்னிக்கலை மண்டையை உடச்சிக்கிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்களுக்கு அதை நம்ம பயன்படுத்தும் போது இப்படிடா இது வேலை செய்யுது, எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இது செய்யுது அப்படின்னு ரொம்ப ஸ்டன்னிங் மூமெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஸ்டன்னிங் தான். அதனால தான் நீங்கள் எப்போ கேட்டாலும் நாங்கள் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னமும் நான் இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு விடிஞ்சு நாளை காலையில் பார்த்தேன்னா லேட்டஸ்ட்டாக ஒன்று அப்டேட் ஆகிருக்கும். அதையும் கற்றுக்கணும், அதையும் பயன்படுத்தணும். இந்த ஆர்வம் வந்து வரணும். அந்த ஆர்வம் வந்து பயன்படுத்தி கண்டென்ட்ஸை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரமோட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக ப்ரமோட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஒரு அனிமேஷன் கண்டென்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தோம். ரிசல்ட் வந்து அவங்க வந்து அப்படி சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி ஜஸ்ட்டு அரை நிமிஷம் ஒரு கண்டென்ட் நம்ம வந்து எழுதுறத பேசுகிறத ஒரு அனிமேஷன் வீடியோவாக ஒரு கார்ட்டூன் கேரக்டராக வந்து பேச வச்சு அதை நம்ம ஷேர் பண்ணும்போது அவ்வளோ அப்ளாஸ் கிடைக்குது. விஷயம் ஒன்று தான். நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த கோடை காலத்தை எப்படி சமாளிக்கிறது? ரொம்ப வெயில் ஓவராக இருக்குது, அந்த உக்கிரமாக இருக்குது. ஒரு வருஷம் மாற மாற வெயிலுடைய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது, மேலே போயிட்டே இருக்குது. 2024 எப்படி வெளியில் கோடையை தாண்டி வந்தோன்னு நினைக்கவே பயமாக இருக்குது. இப்போ அடுத்த கோடை வந்துடுச்சு. அதை வந்து நான் உங்கள்கிட்ட கண்டென்ட்டாக சொல்லணும். நான் என்னுடைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா இது நம்ம சாதாரணமாக நான் எழுதி கொடுத்தேன்னா இந்த குரூப்பில் வந்து 100 பேர் இருக்கீங்க ஐமனில். ஆனால் கிளாஸுக்கு வர்றது கொஞ்சம் பேர் தான். அதை நான் எழுதி போட்டேன்னா அந்த 100 பேரில் ஒரு 20 பேர் 30 பேர் தான் அது என்ன எழுதிருக்கீங்கன்னு ஃபுல்லாக படிக்கிறவங்க இருக்கீங்க. மீதி 70 பேர் பார்க்க மாட்டாங்க. ஒரு காமன் சைக்காலஜி நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆனால் நான் அதை ஒரு சின்ன ஒரு அரை நிமிஷம் வீடியோவை போட்டேன்னு வச்சுங்களேன், எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாருமே என்னடா இது வீடியோ வந்திருக்குன்ட்டு பார்ப்பாங்க, ப்ளே பண்ணுவாங்க, ஈஸியாக பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அப்போ வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்பில் எல்லாத்துலேயும் நம்ம டேலண்ட் ஆகணும். எழுதணும், பேசணும், அதுக்கப்புறம் வீடியோ பண்ணணும். உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் ஃபேஸ் காட்ட விரும்பலைன்னா வாய்ஸ் ஓவர் வீடியோ பண்ணணும், ஏவி பண்ணணும், ஆடியோ வீடியோ விஷுவல் பண்ணணும். எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக ப்ரமோட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த சர்வீஸை தொடர்ந்து நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் தொடர்ந்து விடாமல் செய்யணும். விடாமல் நீங்கள் அந்த டைம் டேபிள் போட்டுக்கிட்டு கூகுள் கேலண்டரில் போட்டு செஞ்சீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு பெரிய கிரியேட்டர் ஆகிடுவீங்க. ஆனால் எதுவுமே செய்கிறதில்ல. ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை ஏதோ ஒன்று போட்டுட்டு அதோட விட்டுறது. அப்புறம் அடுத்த அமாவாசை எப்போ வரும்னு பார்த்துட்ருக்கிறது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கிரியேட்டராக மாற முடியாது. இப்போ நாங்கள் எங்களுடைய வே ஆஃப் ஒர்க்லாம் பாருங்கள். நான் ஸ்டாப்பாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே, அஸ்கர் சார்லாம் என்னை தாண்டி நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய சக்ஸஸ் சீக்ரெட்டு. இன்றைக்கி எங்களால் ஆன்லைனில் வந்துட்டு ஆன்லைன்லேயே நம்ம வந்து சப்ஸ்டெயின் பண்ண முடியும். ஆன்லைன்லேயே நம்ம வேர்ல்டு லெவலில் நம்ம நண்பர்களை பெற முடியும். வேர்ல்டு லெவலில் நம்ம கான்டாக்ட்ஸு, அப்ரிஷியேஷன்ஸு, எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லித்தராங்க. எங்களுடைய நண்பர்கள் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆலோசனைகள் சொல்கிறாங்க, பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நெட்வொர்க் தான். அதை பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான்.
அதை வந்து இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு யோசனை பண்ணி அதை நாங்கள் கற்றுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்தி கற்றுக்கணுன்னு தான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறோம். இப்படி தான்ட்டு. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நோட் அவுட் பண்ணி காட்டணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வெயிலுக்கு என்ன செய்கிறது, அந்த கண்டென்ட் வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் எழுதின முதல்ல ஒரு ஸ்கிரிப்டு, அந்த ஸ்கிரிப்டை நான் அனிமேஷனாக பண்ணேன். அதை பண்ணும்போது அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வந்துருச்சு. இந்த 2025 சம்மர் ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முக்கியமான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சம்மரில், கோடை காலத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 தடவை குளிக்கணும். ரொம்ப கூலிங் வாட்டரில் குளிக்கக்கூடாது. வெயில் நேரத்தில் வீட்டில் தான் இருக்கணும். வெளியே ரொம்ப சுத்திட்டு இருக்காதீங்க. அடிக்கடி தண்ணி குடிங்க. குறிப்பா குழந்தைங்க, வயசானவங்க, பிரெக்னன்ட் உமன்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கோடை காலத்துல என்ன சாப்பிடணும் தெரியுமா? எண்ணெய், காரம், புளி இதெல்லாம் ரொம்ப இல்லாத உணவுகளை சாப்பிடுறது. சரி, நீங்க 2 தாட்டி பார்க்கணும்னு இருக்கு, அதனால 2வது வாட்டி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வந்துருச்சு. இந்த 2025 சம்மர் ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முக்கியமான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சம்மரில், கோடை காலத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 தடவை குளிக்கணும். ரொம்ப கூலிங் வாட்டரில் குளிக்கக்கூடாது. வெயில் நேரத்தில் வீட்டில் தான் இருக்கணும். வெளியே ரொம்ப சுற்றிட்டு இருக்காதீங்க. அடிக்கடி தண்ணி குடிங்க. குறிப்பாக குழந்தைங்க, வயசானவங்க, பிரெக்னன்ட் உமன்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கோடை காலத்தில் என்ன சாப்பிடணும் தெரியுமா? எண்ணெய், காரம், புளி இதெல்லாம் ரொம்ப இல்லாத உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர்பூசணி, நாவல் பழம், கீரை வகைகள், இளநீர், மோர், பழச்சாறு இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப டீ, காஃபி குடிக்காதீங்க. ரொம்ப லைட்டான பருத்தி, அப்புறம் ஒயிட் கலர், வெளிர் கலர் ஆடைகளை அணிங்க. அப்போ தான் கோடையை நீங்கள் சமாளிக்க முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து கண்டென்ட் கிரியேஷன். இப்போ நான் இதே வந்து ஸ்கிரிப்டாக நான் போட்டேன்னா எத்தனை பேர் பார்ப்பீங்க, எத்தனை பேர் அதை அப்சர்வ் பண்ணுவீங்க? பண்ண மாட்டீங்க. ஏதோ ஒன்று 1000 மெசேஜ் வருது, அந்த 1000 மெசேஜில் இவர் ஒன்று போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. இப்போ நம்ம கிளாஸில் வந்து நான் வந்து அந்த கண்டென்ட் டிப்ஸையும் போடுறேன். இதை நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதையும் போடுறேன். வாட்ஸ்அப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இது அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு வாட்ஸ்அப் சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னு தெரியல. அதனால டெலிகிராம்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நாங்கள் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம். வாட்ஸ்அப்புக்கு பதிலாக டெலிகிராமுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய விஷயங்களை. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம அடுத்த பயிற்சிக்குள்ளே போகலாம். கூகுளில் நிறைய டூல்ஸ் சொன்னேன் இல்லையா? இந்த டூல்ஸில் நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறது கூகுள் டாக்குமெண்ட்ஸ். எவ்வளோ தான் சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் விஷயம் மிச்சம் இருக்குது, இன்னும் சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸில் நிறைய வசதிகள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. நான் கூகுள் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணீங்க லேப்டாப் கம்ப்யூட்டரில் அப்படின்னா, இந்த 3 டாட்ஸ் 9 டாட்ஸ் 3.3 வரிசையில் வருது இல்லையா? இதில் வந்து ஏகப்பட்ட கூகுள் டூல்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே தனித்தனியாக வெப்சைட்டு தனித்தனியாக வேலை செய்யும். இதோ பாருங்கள், நான் இப்போ லிஸ்ட்டில் போட்டதில் இன்னமும் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி டூல் தான் கூகுள் டாக்குமெண்ட்ஸ். இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் சொன்னேன்? மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு ஈக்குவலான ஒரு சாஃப்ட்வேர். மைக்ரோசாஃப்ட்டும் இதே மாதிரி ஆன்லைனில் வேர்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதே வந்து நீங்கள் ஆப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கிறது.
இப்போ உலகத்தில் மிகப்பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகுதோ அதே போல் ஆண்ட்ராய்டுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டாந்துடணும்னு சொல்லி ஒரு பெரிய டாஸ்க் போயிட்டுருக்கு. பின்னாடி ஃப்யூச்சரில் டெஸ்க்டாப்பே தேவையில்லை, எல்லாத்தையும் ஆண்ட்ராய்டு மொபைலில் டேப்பில் பண்ணுற அளவுக்கு சிம்பிளாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால தான் நமக்கு பெரிய கம்ப்யூட்டரில் உட்காந்து பண்ணுற ஒர்க்கை வந்து நம்ம சின்ன ஒரு மொபைலில் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்மள்ட்ட ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதில் எல்லா கம்பெனியும் போட்டி போடுறது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நீங்கள் சோஷியல் மீடியாவை கொஞ்சம் டயத்தை குறைச்சிட்டு இந்த நம்ம கிளாஸில் கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துருச்சு பார்த்தீங்களா? கூகுள் டாக்குமெண்ட்ஸ், இதுதான் கூகுள் டாக்ஸ். இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்கள். கூகுள் டாக்குமெண்ட்ஸ் லிங்க் அனுப்பிட்டேன். ஆப் இல்லாதவங்க கூகுள் டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இன்னொரு டூலோட இன்டெகிரேட் ஆகிருக்கு. அது என்ன டூல்னா கூகுள் டிரைவ். கூகுள் டிரைவுக்குள்ளேயே கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். உதாரணமாக நான் அதை உங்களுக்கு செஞ்சு டெமோவை கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்ஸில் எதை க்ரியேட் பண்ணாலுமே அது என்னோடய டிரைவுக்குள்ளாரையும் நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுதான் இதோடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் உங்களோட மெயில் ஐடியில் நீங்கள் எந்த டூலில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அது எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டெகிரேட் பண்ணி நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குது கூகுள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த ப்ளூ கலரில் கோடு போட்டிருக்கிறது எல்லாமே என்னுடைய டாக்குமெண்ட் ஒர்க்கு. இப்போ நான் என்னுடைய ரேடியோ ப்ரெசன்டேஷன் பாருங்கள், நான் என்னுடைய ஒர்க்குக்காக நான் ரெடி பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் தான். டாக்குமெண்ட்ஸில் ரெடி பண்ணுறது, பிடிஎஃப் ரெடி பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வேலை ரொம்ப ஈஸி. நான் எந்த இடத்துலேருந்து வேணாலும் நான் இதை வந்து எடிட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு கூகுள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதை நீங்கள் ஆப்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் மெயில் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் பாருங்களேன், நியூ டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னா பிளாங்காக ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் மட்டும் நமக்கு வரும். அந்த ஒயிட் பேப்பரில் போயிட்டு நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இல்லை நமக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வேணும் அப்படின்னா இதில் வந்து ப்ரௌசர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் நமக்கு நிறைய கொடுக்குறாங்க. ஒரு கேலரியே வச்சுருக்குறாங்க. பார்க்கலாமா? பாருங்கள், நீங்கள் ப்ரௌசர் ரெடி பண்ணணுமா, ரெஸ்யூம் ரெடி பண்ணணுமா, லெட்டர் ரெடி பண்ணணுமா, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணுமா, ரிப்போர்ட் ரெடி பண்ணணுமா, ரெஸ்யூம் எல்லாம் மாடலாக கொடுக்குறாங்க. பர்சனலாக, ஒர்க்காக, கம்பெனி நியூஸ் லெட்டராக, எது வேணாலும் நீங்கள் இதுலேருந்து பண்ணிக்கலாம். சேல்ஸுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். நீங்கள் ஒரு சேல்ஸ் ஒரு பில்லு போடணுன்னு வச்சுங்க, ஒன்றும் இல்லை, அப்படியே தூக்கி நம்ம குரூப்பில் கூட ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, இன்றைக்கி நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சார் உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் பில்லு போடணுன்னா அது இருக்குங்க சார். அழகாக நீங்கள் பில்லு இதில் ஸ்லைடில் போயிட்டு உங்களுடைய ஐட்டம் நேமெல்லாம் எழுதிக்கிட்டு நீங்கள் இந்த கண்டென்ட்டை எடிட் பண்ணி நீங்கள் இதில் பில்லு போட்டுக்கலாம். வெளியிலேருந்து உங்களுக்கு ஆர்டர் வருதுன்னா இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுக்கலாம். எல்லா விதமான ஆப்ஷனும் கூகுள் டாக்குமெண்ட்ஸில் நமக்கு இருக்கிறது. சேல்ஸ் போய்ட்டு பார்த்தோமா, நான் ஒரு இதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரீசெண்ட்லி யூஸ்டு டெம்ப்ளேட் சிவிஸ். ரெசிபி பாருங்கள், நீங்கள் ஒரு ரெசிபி ஒரு சமையல் குறிப்பு எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படி பண்ணணும் டெம்ப்ளேட் அழகாக போட்டு கொடுத்துட்டாங்க பாருங்கள். ரெசிபிக்கில் உங்களுடைய இமேஜ் அழகாக போட்டுட்டு. கேட்குதா சார் நான் பேசுகிறது? யாரோ ஆடியோ ஓப்பன் பண்ணுறீங்க, ஆடியோ க்ளோஸ் பண்ணிக்கங்க. ரெசிபிக்காக ஒரு டாக்குமெண்ட் ரெடி அவங்க டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே போயிட்டு உங்கள் ஃபோட்டோவை, நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெசிபி கொடுக்குறீங்கன்னா அந்த பிரியாணியை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை இங்கே கொண்டு வந்துடணும். எப்படி கொண்டு வர்றது? எல்லாம் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் இந்த கண்டென்ட் அப்படியே வச்சு நம்ம கேன்வாலாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கேன்வாவில் எடிட் பண்ணுற மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் எங்கள் ஊர் பிரியாணியை போடுறேன்.
காரைக்கால் பிரியாணி. பிரியாணி ஃபில்லிங் கரெக்டா? காரைக்கால் பிரியாணி. அவ்வளோதான் டெம்ப்ளேட். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பாட்டுக்கு அழகாக டெம்ப்ளேட்டை வந்து அப்படியே மாற்றிட்டு போயிடலாம். நம்மள்ட்ட அது இல்லையே இது இல்லையே இது இல்லையேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ இருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். எழுத்தை பெருசாக்குறேன். காரைக்காலுக்கு ஈக்குவலாக காரைக்கால் பிரியாணி ரெசிப்பியை நான் க்ரியேட் பண்ணுறேன். இல்லை, தப்பாக பண்ணிட்டேன். இப்போ பேக் போகணும். நான் வந்து பேக் போயிட்டு கலர், டெக்ஸ்ட் கலர். ஓகேவா? காரைக்கால் பிரியாணி ரெசிபி இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டம்மியாக நான் ரெடி பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்துட்டு ஒரிஜினலாக ரெடி பண்ணிங்க. பிரியாணி ரெசிபி இன் தமிழ் எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதால பிரியாணியே நம்ம வச்சுப்போம். சிக்கன் பிரியாணி ரெசிபி. என்னென்ன ஜாமான் வேணும் அது மாதிரி நீங்கள் எடுத்து அந்த போஸ்டர் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா நான் சொல்கிறத? இப்போ இந்த இமேஜை நம்ம மாற்றணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு இமேஜை நம்ம எடுத்துகிட்டு வந்து இது வெப் ஃபைலாக தான் வருது, வெப் ஃபைலாக வருது. அதனால் இந்த இமேஜ் எனக்கு தேவை. இதை நான் வேறு இமேஜ் எடுப்போம். ஏன்னா இதை கன்வெர்ட் பண்ணணும் வெப் ஃபைல். இப்போ நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்ஜி ஜேபெக் ஆப்ஷன்லாம் கொடுக்கறதில்ல, வெப் ஃபைலாக போட்டுடுறாங்க. இந்த மாதிரி நம்மலாம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வெப் ஃபைலாக கொடுத்துறாங்க. அதையும் நாங்கள் எடுத்துருவோம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. நமக்கு யார் இமேஜாக கொடுக்குறாங்களோ அதை மட்டும் எடுப்போம். பிரியாணி ரெசிபி எடுத்துட்டேன். இப்போ இந்த இமேஜை தூக்கிட்டு இன்செர்ட் ஆப்ஷன் போகிறேன். இன்செர்ட்டில் இமேஜ் போயிட்டு அப்லோட் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் போகிறேன். பிரியாணியை தூக்கி இங்கே வைக்கிறேன். பார்த்தீங்களா? அந்த பிரியாணி அவங்க ஏதோ போட்டிருந்தாங்க, அதை நான் எடுத்துகிட்டு என்னுடைய கண்டென்ட் அதில் போட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துட்டாங்க, ப்ரிப்பரேஷன் மெத்தட் கொடுத்துட்டாங்க. ஆனால் உள்ள கண்டென்ட் வந்து சும்மா டெமோவாக கொடுத்துருக்குறாங்க. அர்த்தமே கிடையாது இந்த எழுத்துக்கு. லோரிம் லோபிரோன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அர்த்தமில்லாத வார்த்தைகள் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அந்த அர்த்தமில்லாத வார்த்தைகளை தூக்கிட்டு நம்ம வார்த்தைகளை அங்கே போட்டுக்க வேண்டியதுதான். இதை நம்ம ஈஸியாக வந்து வேறு இதில் நம்ம பண்ண முடியும், அப்படியே எழுதி போட முடியும், வேறு மாதிரி செய்ய முடியும். ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு அழகாக டிசைன் பண்ணி அழகாக ஒரு போஸ்டர் மாதிரி பண்ணி அழகாக நான் உங்களுக்கு கொடுக்கும்போது அதோடைய ரிசல்ட் நல்லாயிருக்கும். பிறகு உப்பு சேர்த்து வதக்கவும். தமிழில் போடுறேன் உங்களுக்காக. இதில் ஏதாவது யூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் செஞ்சு பார்த்துங்க. சில சைட்டு வந்து இதை காப்பி பேஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. இந்த சைட்டுக்காரங்க காப்பி பேஸ்ட் பண்ண விட்டாங்க நம்மளை. அவ்வளோதாங்க, பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. பிரியாணியை செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பிரியாணி தயார். தயாருக்கு பக்கத்துலேயே காப்பி ஆகிடுச்சு அந்த இமேஜ். அது எப்படி தயாராகிருக்குன்னு இப்போ பார்த்துங்க. கொஞ்சம் குவாலிட்டி இமேஜ் கம்மியாக இருக்குது, அதனால் சின்னதாகவே போட்டுக்கலாம், ஸ்டாம்ப் சைஸில் போட்டுக்கலாம். ஓகே, இதை நான் உங்களுக்கு அனுப்பணும். காரைக்கால் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனுப்பணும். செய்முறைன்னு போட்டுருவோம்.
தேவையான பொருட்களை விட்டுட்டேன் பாருங்கள். இப்படி ஒரு கிளாஸை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்கல்ல. எல்லாருக்கும் யூஸ் ஆகிற கிளாஸ் இது. இவ்வளோ பொருள் தேவைங்க பிரியாணிக்கு. தேவையான பொருட்கள் சிக்கன் பிரியாணி தமிழ்லேயே போட்டுறேன். இப்போ ஃபாண்ட் பெருசாக்கணுன்னா போல்டு பெருசாக்கிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வரைக்கும் காப்பி பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வரைக்கும் காப்பி பண்ணியிருக்கேன். இதிலே வந்து உங்கள் மொபைல் ஜேர்னலிசம் கண்டென்ட்டை நீங்கள் கொண்டாட போகிறீங்க, அவ்வளோதான். நான் பிரியாணியை வச்சு உங்களுக்கு டெமோ காட்டிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து மொபைல் ஜேர்னலிஸ்ட்டை வச்சு நீங்கள் எழுதிக்கிங்க. அதை நான் அதை எப்படி ஷேர் பண்ணுறேன், என்னென்ன மெத்தேடு, அதெல்லாம் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. சிக்கன் பிரியாணி, 1/4 கப் தயிர், இதில் ஆரம்பிக்கணும். ஒரு கரண்டி நெய், ஒரு மேசை கரண்டி நெய் வரைக்கும் போடுறேன். பிரியாணியுடைய ஸ்பெஷலே இது தாங்க. எவ்வளோ ஜாமான் போட்டு செய்கிறாங்க பாருங்கள் பிரியாணி. ஓகே, ஓரளவு எல்லாம் கவர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்தீங்களா? இப்போ பிரியாணி தேவையான பொருட்கள் 1/2 கிலோ கோழிக்கறி தான் முதல்ல, அதுக்கப்புறமே இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் செய்முறை வந்துருச்சா? செய்முறை 2 பேராகிராஃபாக இருக்குது. இதை கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணணும். இது இப்படி அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்குல்ல, இது அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது? இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வருது பாருங்கள், அலைன் டு ஜஸ்டிஃபை. இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? நான் பண்ண விஷயம் புரியுதா? அலைன்மெண்ட் இல்லாமல் இருந்தது, நான் அலைன்மெண்ட் பண்ணிட்டேன். அதே போல் இப்போ அலைன்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதை அலைன்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? எழுத்து கொஞ்சம் பெருசாக போடுங்க சார். எழுத்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்னா எழுத்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். 12 பாயிண்டில் இருக்குது, இதை இன்னமும் பெருசாக போட்டேன். இப்போ 13 பாயிண்ட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ தேவையில்லாத டாட்டாக உள்ளது, ஏன்னா நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ணோம், அதனால் அதை தேவையில்லாத டாட்லாம் எடுத்துடலாம். ஃபாண்ட்டு நீங்கள் கலர் போட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணி, காரைக்கால் பிரியாணி ரெசிபி. காரைக்கால்ங்கிற வார்த்தையை நான் சேர்க்குறேன், அப்போ தான் இது ஒரு வேல்யூவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பிரியாணினா எனக்கு தெரியுமேன்றீங்க. காரைக்கால் பிரியாணி என்னடா அது திண்டுக்கல் பிரியாணி மாதிரி காரைக்கால் பிரியாணிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னான்னு கவனிப்பீங்க. அதுக்காக தான் நான் காரைக்கால்ங்கிற வார்த்தையை கூடுதலாக சேர்க்குறேன். டைட்டில் வைக்கிறதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. காரைக்கால் சிக்கன் பிரியாணி, ஓகேவா? கலர்ஃபுல்லாக இருக்கா? ஃபாண்ட் சைஸ் குறைச்சிக்கிறேன். இதுதான் நம்ம கண்டென்ட் க்ரியேஷனில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? கண்டென்ட் வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ தேவையில்லாத இடத்துல டெலீட் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் தேவையில்லை. நான் கடன்னு கூகுளில் என்னென்ன பண்ண முடியுங்கிறத உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு காட்டிடுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு வேலை. சரியா? கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம்ல, அதனால் பேரை போட்டுக்கிறேன்.
இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறோம். நான் ஒரு ரெடிமேடாக ஒரு டெம்ப்ளேட் எடுத்தேன், அதை வந்து எடிட் பண்ணி என் கண்டென்ட்டாக மாற்றிட்டேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட். ஓகேவா? இதோ பாருங்கள் கண்டென்ட், காரைக்கால் பிரியாணி கண்டென்ட்டு. இப்போ வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ண போகிறேன். பானு அதுங்காட்டி பிரியாணியை வந்து கவுத்தே வச்சுட்டாங்களே. உங்கள் வீட்டில் செஞ்சதா பானு? ஆமா சார். அப்படியா? நெட்லேருந்து எடுத்த மாதிரியே இருக்கு. இல்ல சார், வீட்ல செஞ்சது சார். வீட்ல செஞ்சு போட்டோ அனுப்பினேன் சார். ரெசிபி ஃபைலிங் கரெக்டா? இப்போ இது ஓப்பனில் இருக்கிறதால ரீநேம் பண்ண விட மாட்டேங்குது. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரீநேம் ஆகிடும். இப்போ உங்கள் கண்டென்ட்டை ஒரு பிடிஎஃப் ஃபைலாக அனுப்புறதுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டேன். இப்போ அதே வந்து இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் எழுதுகிற விஷயங்களெல்லாம் இந்த மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக இமேஜ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், தேவைப்படும் போது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அனுப்பிக்கலாம். சரியா? இப்போ ப்ரௌசர் இல்லாமல் டைரெக்டாக போய் டாக்குமெண்ட்டில் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் கொஞ்சம் நஞ்சம் ஆப்ஷன் இல்லை, ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து இதில் இன்டகிரேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? உதாரணமாக உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இன்னைக்கு கிளாஸ்க்காக நான் எடுத்திருக்கிற கண்டென்ட் இருக்கு இல்லையா, கிளாஸில் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள், அதை வச்சே நான் உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து டைரெக்டாக பண்ணி காட்டுறேன். டெம்ப்ளேட் இல்லாமல் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். தலைப்பு வந்து கூகுளின் முக்கியமான டூல்கள் மற்றும் சேவைகள். இதுதான் தலைப்பு. நம்ம கிளாஸில் சில பேர் வந்து சார் கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் நமக்கு சூப்பராக இது மாதிரி பிடிஎஃப் பண்ணி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. சார் கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் எடுத்து டைட்டில் பண்ணி இமேஜஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ கண்ணாமண்ணான்னு இருக்குது, கேப் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணணும். அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நான் இதில் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு கூகுளுடைய டூலு, அதனுடைய பயன், அது மொபைலில் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் மொபைல் யூசர்ஸ் இருக்கீங்க நம்ம கிளாஸில். அதனால் மொபைலில் இருக்கா இல்லையா, ரெண்டில் ஒன்று சொல்லு. பெரும்பாலும் 80% மொபைலில் இருக்கிறது தாங்க இருக்குது. மொபைலில் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க கூகுளில். சில டூல் மட்டும்தான் மொபைலில் இல்லை, நீங்கள் வெப்சைட்டில் பயன்படுத்துங்கன்னு வருது. ஓகேவா? அதையும் கூட நீங்கள் டேலண்ட் இருந்தால் மொபைலில் டெஸ்க்டாப் மோடை கொடுத்து அதுலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கூகுள் க்ரோமில் போனீங்கன்னா டெஸ்க்டாப் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறான். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் வைட் ஆங்கிளில் வச்சுட்டு. இப்போ நான் இந்த 15 டூலையும் நீங்கள் கிளாஸ் எடுக்க சொன்னீங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு நாள் ஆகும். புரியுதா? அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சாதிக்க முடியும். ஓகேவா? நான் இதுலேயே பாயிண்ட்ஸ்லேயே வந்து மொபைல் ஆப் இருக்கா இல்லையாங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இது அலைன்மெண்ட் அங்கே பண்ணல, இப்போ இதில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்டிஃபை கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்டிஃபை ஆகிடும். ஜஸ்டிஃபைனா வளம் இருந்து இடம், ஒரு அலைன்மெண்ட் ஆகிடும். ஓகேவா? இன்னமும் இதில் என்னென்னலாம் சேர்க்கலாம்? கூகுளுக்காக ஒரு இமேஜ் சேர்க்கலாம். அது எப்படி சேர்க்குறது? நான் வந்து நம்ம கிளாஸ்லேயே வந்து ஒரு பிபிடி போட்டேன். அந்த பிபிடியில் கூகுள் டூல்ஸ் அண்ட் யூசர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த இமேஜை நான் மேலே போட்டுறேன். இன்சர்ட்
இமேஜ் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஃபைலை அப்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். டெலிகிராம்லேருந்து எங்கே டவுன்லோட் ஆகுதுன்னு பார்க்கணும். டெஸ்க்டாப்பில் போய் டவுன்லோட் ஆகிருக்கு. சரியா, வேறு ஒன்றும் இல்லை. இன்செட்டு இமேஜு அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப். ஒரு படத்தோடு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அந்த படத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஒன்றுக்கும் ஒவ்வொரு லோகோ இருக்குது. ஒன்றும் ஒரு தனித்தனி பிராண்டு, தனித்தனி சர்வீஸு, தனித்தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவ்வளோ கம்பெனிஸ் வந்து, இவ்வளோ சர்வீசஸ் வந்து கூகுளுக்குள்ளார ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கூகுள் பெரிய நிறுவனம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ரீசன் வந்து அவ்வளோ விதமான சர்வீசஸ் வந்து அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. இதில் உள்ளவங்க அங்கே வரமாட்டாங்க, அங்கே உள்ளவங்க இங்கே வரமாட்டாங்க. ப்ளே ஸ்டோர்னால் அது ஒரு தனி செக்ஷனு, யூடியூப்னால் அது தனி. இதோடைய சர்வர்லாம் மிலிட்ரி பாதுகாப்பை விட பெரிய லெவலில் பாதுகாத்து நமக்காக கூகுள் கம்பெனி நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகேவா, இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமே இதில் நீங்கள் ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கிலீஷில் ஏகப்பட்ட ஃபாண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. டைட்டில் வைக்கிறது இதெல்லாம் நார்மலாக நீங்கள் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டு கற்றுக்கிட்டோம்னா அதில் எல்லாமே நமக்கு இதில் கவர் ஆகும். டைட்டில்னால் டைட்டில் பாருங்களேன், இது டைட்டில் ஆகிடுச்சு. ஓகேவா, அடுத்த கண்டென்ட்டு. இந்த 2 கண்டென்ட்டில் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும். இப்போ நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்குது, ஹெட்டிங் 2ல் போடுறேன், அதை விட பெருசாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்ததே கூகுள் டாக்குமெண்ட்ஸ் தான். கூகுள் டாக்ஸ் ஆன்லைனில் வேர்ட் போல டாக்குமெண்ட் தயாரிக்க எடிட் செய்ய பயன்படுகிறது. இதில் ஆண்ட்ராய்டு ஆப்பிலும் உள்ளது. மொபைல் பயன்பாடு ஆமாம் இருக்குது. அப்படி கொடுத்துட்டோம். ஓகேவா, கொஞ்சம் எழுத்து பிழைகள் இருக்கும், ஆனால் படித்தா புரியும். இப்போ எமோஜி வாட்ஸ்அப்பில் போடுறோம்ல, அது மாதிரி எமோஜிஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எமோஜி தேவைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கலாம், வாட்டர் மார்க் போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். வாட்டர் மார்க்காக நீங்கள் ஒரு இமேஜை கூட போட்டுக்கலாம். சார் வாட்டர் மார்க் ரிமூவ் ஆப்ஷன் இருக்கா சார்? வாட்டர் மார்க் ரிமூவ் ஆப்ஷன்லாம் இதில் வராது. அதுக்கு தான் நான் வேறு ஒரு டூல் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, பிடிஎஃப். வாட்டர் மார்க் ரிமூவருக்கு வந்து வேறு டூல் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வாட்டர் மார்க் ரிமூவர் வேறு வெப்சைட்டில் போய் பண்ணலாம், இதில் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ நான் எழுத்தை பெருசாக்கிட்டேன். அதுக்கப்புறமே இப்போ இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இது கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளார ப்ளே ஸ்டோர் லிங்க் போடுறேன். கெட் ஆப், அடடா எங்கேயோ போயிடுச்சு, ஒரே ஒரு நிமிஷம். கெட் ஆப் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு போடுறேன். ஓகேவா, கெட் ஆப் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லிங்கை கொண்டு வந்து இதுக்குள்ளார வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறேன்னு கொஞ்சம் பார்த்துங்க. அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிட்டேன், மேலே உள்ள லிங்கை காப்பி பண்ணிக்கிட்டேன். அந்த லிங்கை இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். இப்போ மேலே நான் கெட் ஆப் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் வந்து அது கலர் மாறிட்டு பாருங்கள். கெட் ஆப் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் ப்ளூ கலரில் மாறிட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி பார்க்குறது தெரியுதா? இப்போ இதை நான் ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் போய் ஓப்பன் ஆகும். சூப்பராக இருக்கா? நான் இதை செலக்ட் பண்ணோன்னே கீழே லிங்க்கு காட்டுது பாருங்கள். இந்த மாதிரி லிங்க் வந்து உள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன இமேஜ் தேவைன்னா இமேஜ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்சர்ட்டில் போய்ட்டு இமேஜ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம கிளாஸில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். டூல் செக்ஷனில் வாய்ஸ் டைப்பிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வாய்ஸ் டைப்பிங்கில் போய் நீங்கள் பேசி டைப் பண்ணிக்கலாம்.
அதில் இங்கிலீஷு அண்டு தமிழும் சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நான் மைக் வந்து நிறைய இடத்துல இப்போ நம்ம ஆன்லைனில் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட் டயத்தில் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். வாய்ஸ் டைப் இங்கிலீஷ் யூகேல இன்பில்ட்டாக இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பேச பேச டைப் ஆகிடும். டியர் ஐமன் ஸ்டூடெண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு பேச வேண்டியது தான். நான் இங்கிலீஷில் கொடுத்ததால் அது இங்கிலீஷில் மட்டும்தான் பிக்கப் பண்ணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் டு யுவர் bright future. போதுமா? தமிழில் வந்துருச்சா? தமிழ்னவுடனே அது கேட்டுட்டு தமிழ்னு அடிக்குது பாருங்கள். நான் இப்போ பேசலை, நான் டைப் அடிக்கலை, சும்மா வாயில் அதுகிட்ட சொன்னேன், அது எனக்கு பண்ணி கொடுத்துருச்சு. புரியுதா? எங்கேருந்து நாங்கள் நிறையா ஒர்க் இருந்ததுன்னா சில நேரம் இந்த வேலையும் பண்ணுவோம், பேசுவோம் உட்காந்துக்கிட்டு. நீங்கள் இதையே தமிழில் பேசணும் சார், தமிழில் சாத்தியமா? கிளியராக பார்த்துக்குங்க. அந்த யூகேக்கு கீழே ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் எல்லாம் ஆப்ஷன் வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. உருதுலாம் வருது பாருங்கள். தமிழில் இந்தியா தமிழ் வேணுமா, இலங்கை தமிழ் வேணுமா, சிங்கப்பூர் தமிழ் வேணுமா, மலேசியா தமிழ் வேணுமா? தமிழ் இந்தியா செலக்ட் பண்ணிட்டேன். புரியுதா? இப்போ இந்த மைக்கை மறுபடியும் கிளிக் பண்ணி பேசலாம். என் அன்பு நண்பர்களே, உங்கள் வளமான எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்கள். எப்படி? சூப்பரா? அதுவும் வந்துருச்சு பாருங்கள். எப்படி சூப்பரான்னு கேட்டால் அதுவும் வந்துருச்சு. சார் எனக்கு எழுத தெரியாது சார், டைப் அடிக்க தெரியாது சார்னா கவலையே இல்லை. அழகாக நீங்கள் பேசி அனுப்புங்க. கரெக்டான ஒரு ப்ரூஃப் ரீடர் உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அதை எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே எடிட் பண்ண முடியும்னா எடிட் பண்ணிங்க. நம்ம உச்சரிப்பு தெளிவாக இருந்தோம்னா எழுத்துப்பிழையெல்லாம் இப்போ வரவே இல்லை பாருங்கள். இதில் ஏதாவது எழுத்துப்பிழை தெரியுதா உங்களுக்கு? என் அன்பு நண்பர்களே, உங்கள் வளமான எதிர்காலத்துக்கு வாழ்த்துக்கள். எப்படி சூப்பரான்னு கேட்டால் அதையும் எடுத்து அடித்து தள்ளிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் வாய்ஸ் டைப்பிங் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைட்டிலாக நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். டேபிள் இன்செட்டில் வந்து எல்லாமே வரும் உங்களுக்கு. நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ எல்லாமே கூகுளில் வரும். டேபிள் போடுறது, எனக்கு 3 புள்ளி 3 வரிசையில் கட்டம் வேணும் பாருங்கள், போட்டு விட்டேன். வந்துருச்சா? கட்டம் வந்துருச்சு பாருங்கள். இதுக்குள்ளார போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சில டைம் தேவைப்படும், அதில் போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டிராயிங் இன்சர்ட் பண்ணிக்கலாம். வேர்ட் ஆர்ட்டு எல்லாமே இதுக்குள்ளார இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஸ்கில் நெட்டுன்னு டைப் பண்ணால் அது வந்துருச்சு. பெருசாக்குனா பெருசாக்கிக்கலாம். சேவ் அண்ட் க்ளோஸ். அந்த கட்டத்துக்குள்ளார செலக்ட் பண்ணியிருந்ததால் அந்த கட்டத்துக்குள்ளே அந்த ஸ்கில் நெட் அந்த வார்த்தை வந்துருச்சு. இதை காப்பி பண்ணி வெளியில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை பெருசாக்குறேன்.
ஓகேவா, நல்லா இருக்கா? இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. இமேஜ் ஆப்ஷன்ஸு எல்லாமே இதுக்குள்ளார கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பெரிய ஒரு புக்கே நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க கூகுள் டாக்குமெண்ட்டில். நீங்கள் ஒரு 50 பக்கம் புக் எழுதணும், 60 பக்கம் புக் எழுதுனா கூட இதே மெத்தடில் கூகுள் டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான படம், தேவையான டெக்ஸ்ட்டு, டைட்டிலு எல்லாம் வச்சு அழகாக நீங்கள் புக்கே ரெடி பண்ணிடலாம். பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து கூகுள் டூல்ஸ் அதிலே வந்துருச்சு. டைட்டில் நம்ம முதல் வரியாக கொடுத்தது அதை டைட்டிலாக எடுத்துக்கிச்சு. அப்படியே எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபார்மேட், வேர்ட் டாக்குமெண்ட்டில் பண்ணலாம், பிடிஎஃப்பில் பண்ணலாம், வெறும் டெக்ஸ்ட்டாக பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் டாக்குமெண்ட்னா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு பெரிய கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கூகுள் டூல்ஸ். ஏழு 55. ஓகே. அதே போல் கூகுளில் நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒன்று டெமோ பண்ணி காட்டினேன். அதுமாதிரி இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. கூகுளில் வந்து வெப்சைட்டே நம்ம பண்ணிடலாம். அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கூகுள் சைட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் பக்காவாக டிசைனிங் ஒர்க் பண்ணி கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதில் போய் உக்காந்திங்கன்னா ஒரு வெப்சைட்டே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி வெப்சைட்லாம் நம்ம கிளாஸில் ரெடி பண்ணி லான்ச் பண்ணியே காட்டியிருக்கிறோம். ஓகேவா? அதே போல் காலண்டர், அதே போல் கூகுள் கீப் நோட்ஸ், எக்ஸல் ஷீட், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸல் ஷீட் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ட்ரைவில் வந்து நம்ம கிளாஸில் அவ்வளோ முக்கியமான நோட்ஸ் அஸ்கர் சார் கொடுக்குறாங்க, நம்ம நண்பர்கள் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை அப்பப்போ ஓப்பன் பண்ணி கூகுள் ட்ரைவில் காப்பி பேஸ்ட் பண்ணி தனித்தனியாக வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஒரே ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எழுதணும், நம்ம கொஸ்டின் கொடுத்து சார் வந்து எக்ஸாம்லாம் வைக்கும்போது நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பை போய் தேடிட்டு இருக்க வேண்டாம். எல்லாம் ரீசெட் ஆகிருக்கும், வாட்ஸ்அப்பில் டெலீட் ஆகிருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இன்றைக்கி கூகுள் டூல்ஸில் இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு 20 டூல்ஸுடைய லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்டேன். அது கூட கூகுள் டாக்குமெண்ட்ஸில் டெம்ப்ளெட் வச்சு ஒர்க் பண்ணி காட்டியிருக்கிறோம். டெம்ப்ளெட் இல்லாமல் நம்மளே ஒரு சப்ஜெக்ட்டு, நம்ம கிளாஸ் சப்ஜெக்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கிறோம். ரெண்டையும் நான் குரூப்பில் கிளாஸ் நோட்ஸில் போட்டேன். சரியா? அந்த மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய எல்லா ஆர்டிக்கலையும் கூகுள் டாக்குமெண்ட்ஸ் உள்ளே போட்டு அதுக்கு தேவையான இமேஜெலாம் போட்டு பிடிஎஃப் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, படிப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இதே பேட்டர்னில் நீங்கள் மேகசீனே நடத்திடலாம். ஓகேவா? ஓகே. வேறு எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? கிளாஸ் ஈஸியான கிளாஸ் இது. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. நாளைக்கு எல்லாருமே உங்கள் ஆர்டிக்கல் ஒன்று ரெடி பண்ணி கூகுள் டாக்குமெண்ட்ஸில் போட்டு பிடிஎஃப் ஃபைல் பண்ணி நம்ம கிளாஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நேற்று கிளாஸில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நீங்கள் போடுங்க. நானும் அஸ்கர் சாரும் அதை பார்க்குறோம். நல்லா இருந்தால் நாங்களும் மற்ற குரூப்புகளுக்கு உங்களுடைய கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறோம். சரியா? நேரம் சரியாக 7:58. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்குது சார். வேர்டும் இதுவும் ஒன்று தான். வேர்டு வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் கூகுளோட இது ஆன்லைனு. அவங்களும் ஆன்லைனில் இருக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்டும் வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறாங்க. அது வந்து எட்ஜ் அப்படிங்கிற சர்ச் என்ஜின் வந்து கூகுள் குரோம்னு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கூகுளோட, அதே மாதிரி எட்ஜ் அப்படிங்கிற சர்வீஸில் வந்து அவங்க இருக்கிறாங்க. கூகுள் எட்ஜ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். மைக்ரோசாஃப்ட் எட்ஜின்னு போடுங்களேன், உங்களுக்கு வந்து வெப்சைட் பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜு ஆண்ட்ராய்டு ஆப்பும் இருக்கும்.
அதேமாரி இந்த டாக்குமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் டூல்ஸை யூஸ் மைக்ரோசாஃப்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஸும் இருக்குது. ஆண்ட்ராய்டில் வந்து மைக்ரோசாஃப்ட்டும் ஆப்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் நீங்கள் இருக்கிறாங்க. ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே நம்ம தான் இதுல ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். கூகுள் வந்து 15 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதில் வந்து 5 GB தான் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட். கண்டென்ட் வந்து இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணோம் சார். அப்போ காரைக்கால் பிரியாணி போட்டோம்னா அந்த காரைக்கால்ங்கிறத மட்டும் பவர் பாயிண்ட்ல போட்டு இப்படி லைட் அடிக்கிற மாதிரி பண்ண முடியுமா சார்? இப்படி பண்ண பண்ணலாம் சார். முடியும். அது கொஞ்சம் அதில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அதை இமேஜ் பண்ணி அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். அதான். இது வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கிது. கூகுள் டூல்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கிது. ஒவ்வொரு இமெயிலுக்கு பின்னாடியும் கூகுளுடைய எல்லா சர்வீஸுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜ் மட்டும்தான் லிமிட்டடு. 15 ஜிபிக்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அப்போ நிறைய கண்டென்ட் அதிகமாக ஸ்டோரேஜ் அதிகமாக ஸ்பேஸ் இல்லை, ஸ்டோரேஜ் இல்லைன்னு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டோரேஜை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். கண்டென்ட்டை வந்து ஆஃப்லைன் பண்ணி உங்களுடைய டிவைஸ், உங்களுடைய பென்ட்ரைவில், உங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா கூகுளில் பெய்டுக்கு போயிடணும். பெய்டு சர்வீஸ்னால் அது பாட்டுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பணம் மட்டும் மாதம் கேபிள் டிவிக்கு பணம் கட்டுற மாதிரி சர்வருக்கு, ஹோஸ்டிங்க்கு வந்து பணம் கட்டிகிட்டே இருக்கணும். நாங்கள் அது மாதிரி கட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். 100 GB தான் ஸ்டோரேஜ் வாங்கியிருக்கிறேன். அதுவும் பத்த மாட்டேங்குது. எப்போவுமே 90 GB ஸ்டோரேஜ்லேயே இருக்குது. ஓகேவா? ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் வாய்ப்பு இருக்கும்போது இன்னும் மற்ற வகுப்புலையும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் முடியும் போது எல்லோரும் ஒரு முழுமையான ஜேர்னலிஸ்டாக சமூகத்திற்கு பயனுள்ள பணிகளை செய்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட அன்புடன் விடைபெற்று செல்வது உங்கள் நண்பன் காரைக்கால் கே. பிரபாகரன். நன்றி நண்பர்களை, மீண்டும் சந்திப்போம்.